ஹாய் ஆல். இப்போ என்ன ப்ரூச் பார்க்க போறோம்னா, ஆர்கான்சா ரிப்பன் வச்சு தான் ப்ரூச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஸாக இருக்க ஒரு லாங் சைஸ் நீடில் என்ன பண்ணுறேன்னா, இது போல் இந்த திலகம் ஷேப்பில் இன்சர்ட் பண்ணிடுறேன். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பென்னோ பென்சிலோ ஏதாவது ஒரு பொருளை வச்சுடுங்க. பொருளை வச்சுட்டு இது 1/2 இன்ச் ஆர்கான்சா ரிப்பனு. நீங்கள் வந்து சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது கீழே இருக்க நீடிலுக்கு பக்கத்தில் ரிப்பனை வெளியே எடுத்துக்குங்க. ரிப்பனை வெளியே எடுத்துட்டு இந்த நீடிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடும். இந்த நீடில் இன்செர்ட் பண்ணுறதுனா மாட்டிடும். மாட்டிட்டு அகெயின் இந்த நீடில் பக்கத்தில் இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு எடுத்தோம் நீடில். இப்போது லெஃப்ட் சைடை இந்த நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். 3 இல்லை 4 டைம்ஸ். இப்போ ரைட் சைடில் நீடில் எடுத்துட்டு ரைட் சைடை நீடில் எடுத்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற நீடிலுக்குள்ளே இது மாதிரி விட்டுட்டு லெஃப்ட் சைடில் நீடில் ஃப்ரேமுக்கு கடையில் வெளிவிடுறோம். அதே மாதிரி இப்போது ரைட் சைடில் நீடில் எடுத்துட்டு ரைட் சைடில் நீடில் எடுத்துட்டு இந்த நீடில் இன்சர்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் இது மாதிரி நான் ஒரு 4 டைம்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி 3ஓ 4ஓ எப்படி வேணுமோ உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டைம்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆர்கான்சா ரிப்பன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க பென்சிலோ எந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துட்டு அதே மாதிரி இந்த நீடிலும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை இந்த லூப்புக்குள்ளே நீடில் எடுத்துட்டு இதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது போல் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ரிப்பனை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டு கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா ரிப்பன் நம்ம இன்னொரு ரிப்பன் எடுத்து கீழே வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதில் வந்து சிக்கு மாட்டிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. ரிப்பனை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கீழே இருக்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் ரிப்பன் எடுக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவருக்கு கீழே நீடில் எடுத்துட்டு இது நார்மலாக ஒரு எவ்வளோ லாங் வேணுமோ அந்த லாங்க்கு இந்த ஃப்ளவருக்குள்ளே நீடில் விட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இழுத்துடுறேன். இழுத்துட்டு இந்த சைடில்
இந்த சைடில் எவ்வளோ லாங் வந்து க்ரீன் போர்ஷன் வேணுமோ அந்த லாங்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீடில் இந்த சைடு எடுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ லாங் இது பண்ணிவிட்டு கீழே இழுக்கிறோம். கீழே இழுக்கும்போது அந்த லூப் வந்து கொஞ்சம் இந்த ஆர்கன்சா ரிப்பன் வந்து கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லூப்பை இந்த சைட் ஒரு ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணிவிட்டு லூப்புக்கு வெளியே நீடில் எடுத்துட்டு கீழே வந்து அந்த முடிச்சில் வந்து எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ அது மாதிரி தான் எடுத்துட்டேன். நீடில் வந்து எங்கே எடுக்கிறோன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போது இது லூப் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அவுட்டரில் எடுத்துருக்கோம் நீடில். இப்போ வந்து இன்சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். இன்சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து அந்த நாட்டில் எடுத்ததுனால இது போல் இருக்குது. எடுத்துட்டு இப்போது ஸ்டெம்முக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு கீழே எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ லாங் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ ரிப்பனை வெளியே எடுத்துருங்க. பொறுமையாக பண்ணுங்க. ரிப்பனை வெளியே எடுத்துட்டு நான் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இதுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த இன்சர்ட் பண்ணதுக்கு ஆஃப் இதுவிலிருந்து நீடில் மேலே கொண்டு வந்துட்டு அகைன் இந்த ரிப்பனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ லாங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இப்போது இந்த ஆஃப் போர்ஷன்லேருந்து நீடில் எடுத்துட்டு இந்த ரிப்பனை ரொட்டேட் பண்ணி எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ லாங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஸ்டெம் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குன்னா எவ்வளோ லாங் வேணுமோ அவ்வளோ லாங் போட்டுட்டு பேக் சைடில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இது இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த கீழே நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணல, அதில் வந்து ரிப்பன் இதுவாகிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கும். கீழே நாட் போட்டு இந்த ப்ரூச் டிசைன் வந்து முடிச்சுக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க.